குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, வரம் தரும் வரகூர் வரதன். அதாவது தஞ்சாவூர் திருவையாறு பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி, அது பக்கத்தில் இருக்கிற ஸ்தலம் வரகூர். நீங்கள் தஞ்சாவூர்னால் பிரகதீஸ்வரர் கோயில் ஞாபகம் வருது பாருங்கள். ஆனால் இந்த வரகூர்ன்றது ஒரு சின்ன கிராமங்க. ஊர் சின்னதாக இருந்தாலும் அதுக்கு பேர் பெருசுங்க. அந்த ஊர் ஸ்தல வரலாற்றில் இருந்தது, அந்த படித்ததை நான் சொல்கிறேங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலங்க. என்னன்னா, ஒரு மாது என்ன பண்ணுறாங்க, பகவானை நினச்சிட்டு அவங்க காலத்தை தள்ளின்னு இருக்காங்க. என்ன ஆச்சு, ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மாவோட கண் பார்வை மக்கி போச்சுங்க, குறைஞ்சி போச்சு. ஐசைட்டு குறைஞ்சி போச்சு. ஆனால் நம்ம ஆன்மீக நாட்டம் அதிகம் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, அந்த வரதன் பெருமாள் இருக்கார் பாருங்க, பெருமாள் சமாச்சாரம் ஒன்றுங்க. பெருமாள் கிட்டே நீங்களே நேர்த்தி கடந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யலைன்னா விடமாட்டாருங்க பெருமாள். மற்ற சாமியாவது கொஞ்சம் லீனியன்ட்டு பார்க்கும், பெருமாள் விடமாட்டாருங்க. இந்த வரதன் கிட்ட தான், வரதன்னா பெருமாளுங்க. அந்த ஊரில் வரதன்னுவாங்க. இந்த அம்மா பெருமாள் கிட்ட, என் கண் பிரகாசமாக தெரிஞ்சால் உன் இடத்த பிரகாசமாக ஆக்கிறதுக்கு ஒரு குத்து விளக்கு ஒன்று கொடுத்து எண்ணெயெல்லாம் கொடுத்து நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னும்போது, அடுத்த நாள் காலையில் இட் வாஸ் ஸோ ஹேப்பனுங்க. இந்த தலவரலாற்றில் போட்டிருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். என்ன பண்ணாங்க அந்த அம்மா, என்ன பண்ணாங்க, சாமி குத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நல்ல விளக்கு ஒன்று அருமையாக வாங்கி எண்ணெயெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. ருக்மணி கல்யாணம் நடக்குது. எங்கள் கோயிலில் ருக்மணி கல்யாணம் நடக்குது. அந்த அம்மா ருக்மணி கல்யாணத்துக்கு போகிறாங்க. போகும்போது பிரகாரத்தை சுற்றி வரும்போது கண் பார்வை குறைஞ்சி போச்சு. குறியோன்றாங்க. குறியோன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் விளக்கு வாங்கி கொடுத்தா போச்சா, என்ன ஆச்சு எதுன்னு, எண்ணெய் வேணாமா, அது யார் கொடுப்பாங்க, எண்ணெய் மீந்து போச்சு, எண்ணெய் போடுறதில்லை, இப்போ விளக்கு இல்லை, கோயில் அப்படி இருக்குதுன்னும் போது அந்த அம்மா அலறி அடிச்சுன்னு துடிச்சின்னு நீ என்ன பண்ணும்போது அங்கே பக்கத்தில் ஒரு ஐயர்கிட்ட அவருக்கு சாமி சொல்கிறார், இதுக்கு இந்த தப்பு நீங்கிறதுக்கு எண்ணெய்க்கு 6 ரூபா, நல்லா ஜஸ்ட் லிசன், எண்ணெய்க்கு 6 ரூபா, அபராதம் 12 அணா. அந்த காலத்தில் அணாங்க, 16 அணான்றது 1 ரூபா அந்த காலத்தில்ங்க, எங்கள் காலத்தில். அப்போது நீ என்ன பண்ணணும், 6 ரூபா எண்ணெய்க்கும் 12 அணா அபராதத்தும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர்கிட்ட சாமி வரதன் சொல்கிறாருங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஐயோ தெய்வ குத்தம் கூடாதுன்னு சொல்லிவிட்டு 6 ரூபா ப்ளஸ் 12 அணான்றதை 7 ரூபாயாக எடுத்து உண்டியில் போட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த சாமி இருக்கார் பாருங்கள், சாமிக்கு பூஜை செய்கிறார அந்த பட்டருக்கு நான் ஒன்று 6 ரூபா 12 அணா தானே கேட்டேன் அப்படின்ட்டு 7 ரூபா போட்டிருக்கேன் இல்லைன்னும் போது 4 அணா திருப்பி வாங்கிக்கோன்னு அந்த பட்டர்கிட்ட சொல்லி அந்த 4 அணாவை திருப்பி கொடுத்தாங்க. திருப்பி கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு ஐசைட்டு நல்லா வந்துடுச்சிங்க. இந்த கண் பார்வைன்னும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுங்க. இந்த வேலூர் மாநகரத்தில் மாநகராட்சி பக்கத்தில் கருமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயிலுங்க, அருமையான ஸ்தலங்க அந்த கோயில். அந்த கோயிலில் நமக்கு கண் பார்வை சரியாக தெரியல, போல வரல அப்படின்னு ஏதாவது இருந்தால் கண்மலர் சாத்திரோன்னு வேண்டின்னு அதை மாதிரி சாத்தினோம்னா கண் பார்வை நல்லா கிடைக்குதுங்க. நான் நிறைய 2-3 பேருக்கு நான் சொல்லி நடந்து அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ கண் பார்வை குறைஞ்சி போச்சு. ஆமாங்க, ஒரு டாக்டர் பார்த்துட்டு கண்ணில் தண்ணி கொட்டுன்னு கொட்டுதுங்க. அவங்க நிறைய டாக்டரை பார்த்தாங்க, முடியல. இங்கே சொன்னாங்க இதை மாதிரின்ட்டு. இங்கே இந்த அம்மன் கோயிலுக்கு அவங்கள அழைச்சின்னு போனாங்க. அந்த கோயில் அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே வந்தாங்க, பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து திருப்பி வந்தாங்க.
எனக்கு கண்ணில் அந்த இதெல்லாம் போயிடுச்சு, வெள்ளி கண்மலர் சாத்துறேன்னு சாத்தினாங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறாங்க. கண் பார்வை யாராவது சிரமப்பட்டாங்கன்னா அந்த கருமாரி அம்மனை பார்த்து பிரார்த்தனை பண்ணி செஞ்சிங்கன்னா நடக்கும். இந்த ஊரில் இன்னும் ஒரு விசேஷம் நடந்ததுங்க. எங்கள் இந்த வரகூர் வரதன் சொன்னேன்னா, அந்த அந்த ஊரில் ஒரு செட்டியார் என்ன பண்ணார், நல்ல வியாபாரம் பண்ணுறவர், வருமானம் நல்லா இருக்கிறவர். அவருக்கு ஒரு நாள் வயிற்று வலி வந்ததுங்க. வயிற்று வலி வந்த உடனே நமக்கு அவர் என்ன பண்ணார், பெருமாள் கிட்ட வந்து, பகவானே வயிற்று வலி ரொம்ப இருக்குதே. அவர் கொஞ்சம் வசதியான செட்டியார். வயிற்று வலி இருக்குதே, என்னை காப்பாற்றேன் அப்படின்னும்போது, நீ எனக்கு செஞ்சேன்னா நான் உனக்கு வைரத்திலே கிரீடம் போடுறேன். அவர் சாமி கேட்டாரா, நீ தான் சொன்ன, வைரத்திலே உனக்கு கிரீடம் செய்கிறேன், செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னார். சொன்ன ஒரு வித்தின் ஷார்ட் பீரியடு அவருக்கு வயிற்று வலி போயிடுச்சுங்க. அவர் அந்த செட்டியார் என்ன பண்ணார், மறந்துட்டார் அதை போடுற அந்த வைரகிரி. அவர் தொழில் இல்லை, வேறு தொழில் பார்த்துட்டு இருக்கும்போது பிரார்த்தனை என்ன பண்ணுவோம், நம்ம கஷ்டம் வரும்போது பகவானே என்னை காப்பாற்று, நான் அதை செய்கிறேன்னு அப்புறம் அந்த கஷ்டம் முடிஞ்சோடனே நம்ம பகவானை மறந்துடுவோம். அதை மாதிரி இவரும் லீஷராக என்ன பண்ணிட்டார், இந்த கிரீடம் கொடுக்கணுன்றதை மறந்துட்டாருங்க. என்ன ஆச்சு, செட்டியாருக்கு வந்து திருப்பி வயிற்று வலி அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. முறியோன்னு கத்தி வயிற்று வலிக்குதான்னு சொல்லும்போது அவங்க ரிலேஷனில் யாரோ ஒருத்தர், நீ பண்ணது தப்பு இல்லையான்னு. என்னன்னா, நீ வந்து வைர கிரீடம் வைக்கிறேன்னு சொன்னிய, வச்சியான்னும் போது, அடே ஆமாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டியார் என்ன பண்ணார், பாருங்க வெள்ளியில் ஒரு கிரீடம் பண்ணி தங்க முலாம் பூசி பகவானுக்கு கொண்டு சேர்த்துட்டாருங்க. அப்பா முடிச்சிட்டேன்ப்பா, கிரீடம் முடிச்சிட்டேன். பகவானை போய் ஏமாற்றலாமா? வரதன் என்ன பண்ணார் தெரியுங்களா, என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி இருக்க, இவன் தாள் பண்ண தப்புக்கு அவர் பொண்டாட்டி பாவம், அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துடுச்சுங்க. அந்த அம்மா முறியோன்னு கத்துறாங்க, வயிற்று வலிக்குதான்னு சொல்லிட்டு. அட என்னடா காரணம்னா, திருப்பி செட்டியாருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ண தப்பு தான் சொல்லிட்டு, பகவானே வரதா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தங்கத்திலே செஞ்சு போடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி தங்கத்திலே வந்து கிரீடம் செஞ்சு பகவானுக்கு காணிக்க கொடுத்தாருங்க. வச்சுட்டு இது பண்ண, அதாவது பகவான்கிட்ட வந்து நம்ம நேர்த்தி செய்யும்போது, நேர்த்தி கடன், ஆனால் மொட்டை போடுறோன்னா போய் போட்டுடணும். அது முடிச்சு தள்ளி போனால் நாளைக்குன்னு சைவத்தில் திருநாளை போவார். அதை மாதிரி நமக்கு இது பண்ணக்கூடாதுங்க. அதனால் பகவானோட நேர்த்தி கடன் எதுவாக இருந்தாலும் செலுத்திடணுங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.